World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இதுதான் உங்கள் திருமண தேதிங்கோ அப்படின்ற ஒரு தலைப்பை ஐயாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐயாவுடைய பதிவுகளை எதிர்பார்த்து ஆவலுடன் நாங்கள். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா. இந்த தர்மசாஸ்தா ஜோதிட அறிவாலயத்தின் தலைவர் திரு மணிகண்டராஜ் அவர்களை வாழ்த்தி வணங்குறேன். ஏன், பொதுவாக இந்த மாநாடுகளில் ஒரு நாள் மாநாடு நடத்தினாவே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் மாநாட்டை இவ்வளோ ஜோதிடர்களை கூட்டு வந்து தன்னோட சுய செலவில், அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம், தன்னுடைய சுய செலவில் இவ்வளோ தூரம் நடத்துகிறாரு அப்படிங்கிறத ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் அதுக்கு உண்டான வாய்ப்பு சரியான முறையில் அது இறைவன் கொடுக்கலையோ அல்லது நம்மளால் வர முடியலையோ ஏதோ ஒரு வகையில் தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை ஒரு அற்புதமாக அவர் அழைச்சோன்னே சரி, இறைவனோட கருணை போகணும், சென்னிமலையாண்டவனுடைய கருணை அப்படிங்கிறதுனால இந்த முறை நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. நண்பர்களே, ஜோதிட மாநாடு அப்படின்னா பாராட்டுறது, பரிசு பெறுறது, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு வந்ததுக்கு ஒரே ஒரு கருத்து உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் அதுதான் வெற்றி, அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. அப்போ 5 நாள் எத்தனையோ நண்பர்கள் பேசுகிறாங்க. இந்த பேச்சுக்களை மிக அற்புதமாக நம்ம முத்துப்பாண்டி ஐயா ஒளிபரப்புகிறாரு. ஏற்கனவே இந்த ஜோதிட உலகிற்கு அதிக அளவில் நிறைய ஜோதிடர்களை சேர்த்ததற்கு அவருக்கு நான் மன மகிழ்வான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த மணிகண்டனுடைய மாநாட்டுக்கு நீங்கள் வரணும்யா அப்படின்னு முதல்ல என்னை சொன்னது யாருன்னு கேட்டால் நம்ம சரவணபவ பரணி பாரதி ஐயா தான். நீங்கள் எங்கெங்கேயோ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு முறை வாங்கியா அப்படின்னாரு. அது உண்மையிலேயே இத்தனை நாள் வரலையேன்னு வருத்தப்படுறேன். அது என்னுடைய ஒரு அதிர்ஷ்ட குறைவாக நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா எத்தனையோ மாநாடு அட்டன் பண்ணுறோம், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இப்படி ஒரு சேவையே இப்படி கூட செய்யலாம் நண்பர்களே. எல்லாத்துலேயுமே வருமானங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. நம்ம சரவணபவ பரணி பாரதி ஐயா சொன்ன மாதிரி வீட்டில் எங்கள் நிலைமை என்ன தெரியுமா அப்படிங்கிறது உண்மையாலுமே இந்த மாநாடு நடத்துகிறவங்களுடைய நிலைமை கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு மீறி வருமானத்தை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு இயல்பாக மற்றவங்கள கூட்டி அவங்கள வெளிப்படுத்தணுங்கிற ஒரு முயற்சி காலகாலத்துக்கும் இவங்களுக்கு அது புண்ணியமாக போய் சேரும். அந்த வாழ்த்துக்கள் தான் நண்பர்களே. இப்போ எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. எங்கிட்ட படிக்கக்கூடிய எந்த மாணவருக்கும் ஒரு 5 நாள் வகுப்பு அறிவிப்போம், 10 நாளில் நிற்கும், 11ஆவது நாள் போய் நிற்கும். அதுக்கு கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல், ஒரு ரூபா கூட எச்சா வாங்காமல் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாணவர்கள்ட்ட அதை கொண்டு போய் சேர்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு. இது தற்பெருமை இல்லை, ஒரு சேவை தான் இதுவும் கூட. அதை விடாமல் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் இன்றைக்கி வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு ஜோதிடருக்குமே பலன் சொல்லுவது அப்படிங்கிறது தாங்க மிக முக்கியம். இப்போ ஐயா எனக்கு ஒரு தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, உங்களுடைய திருமண நாளை சொல்ல முடியுமா? சொல்லலாம். திருமண நேரத்தை சொல்ல முடியுமா? சொல்லலாம். திருமண பொருத்தம் எப்படி இருக்குது இந்த காலத்தில்? நண்பர்களே, ஒரு தனுசு லக்கணம், நான் பார்த்த ஜாதகத்தை நீங்கள் எனக்கு நினைக்கணும். ஒரு தனுசு லக்கணம் 7ஆம் அதிபதி புதன் அஸ்தமனத்தில் 12. ஒரு மகர லக்கணம் 7ஆம் அதிபதி சந்திரன்
அதே விருச்சிகத்தில் ஆண் ஜாதகம் தனுசு லக்னம் 7ஆம் அதிபதி புதன் 12ல் அஸ்தமனத்தில், பெண் ஜாதகம் மகர லக்னம் 7ஆம் அதிபதி சந்திரன் அதே விருச்சிகத்தில் நீசத்தில். ராசி பொருத்தத்தில் பார்த்தா பெண் ஜாதகம் அந்த அனுசத்தில், அதாவது கேட்டையில் சந்திரன் கேட்டையிலிருந்து 7வது நட்சத்திரமான கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயத்தில் ஆணோட ராசி வதை தாரையில் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு 13 வருஷமாக ஒட்டுக்கா வாழ்கிறாங்க. இது எப்படி? 2-7 கெட்டு போச்சு. ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி நீசம், இன்னொருக்கு 7ஆம் அதிபதி அஸ்தமனம், இன்னொருத்தருக்கு 7ஆம் அதிபதி அஸ்தமனம். அப்போது 7வது நட்சத்திரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டி வச்சது பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். ஏன்னா மகர லக்னம் பெண் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. சரியாக 13 வருஷமாக இருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த திருமண பொருத்தங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணால் கூட, திருமண பொருத்தங்கிற விஷயத்தில் அவங்களுக்கும் நல்லா இல்லை, இவங்களுக்கும் நல்லா இல்லை, ஏதோ ஒரு காரணத்தில் இணைக்கணும்னு வந்து நிற்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் குறிக்கிறீங்களே முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்தை மிக மிக சரியாக அக்யூரேட்டாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அவங்க பிரிய மாட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கிற முகூர்த்தத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பஞ்சாங்கத்தில் இருக்கிற முகூர்த்தத்துலேயுமே சில மாறுதல்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சரியான முகூர்த்தத்தை அவங்களுக்கு ரிஷப லக்னம் வச்ச முகூர்த்தத்தினுடைய நாளை சொல்கிறேன் கேட்டுங்க. ரிஷப லக்னம் 7ஆம் அதிபதி செவ்வாயும், லக்னாதிபதி சுக்கிரனும், 5ஆம் அதிபதியான புதனும், குருவும் சேர்ந்து 12ல் மேசத்தில் இப்படி இருக்கு. இப்படி ஒரு ரிஷப லக்னத்தில் கரெக்டாக கோதுளி முகூர்த்தம் என்கின்ற ஒரு அற்புதமான முகூர்த்தத்தை குறித்து கொடுத்தது ஒரு ஜோதிடர் தான். அருமையாக 13 வருஷமாக வாழ்கிறாங்க. இப்போ பாருங்கள், முகூர்த்த லக்கண பிரகாரம் உங்களுக்கு 2-7 கெட்டு போச்சு. உங்களுடைய வச்ச முகூர்த்தமும் 2-7 கெட்டு போச்சுன்னா, நீங்கள் வச்ச முகூர்த்த லக்கணத்துக்கு 2-7 கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் டைவர்ஸ் வரும். நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க, எந்த ஜாதகத்தாலும் போட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 2 பேர்த்துக்குமே கெட்டு போயிருக்கு. வைக்கக்கூடிய முகூர்த்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா குழந்தை பிறக்காது, ஐவிஎஃப் தான். 4ஆம் அதிபதி 6, 8, 12 பாதகத்தில் இருக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய முகூர்த்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அதே 12ல் பாதகத்தில் அஸ்தமனத்தில் இருந்தால் சொத்து சேரது கஷ்டம். அப்படின்னா ஒரு முகூர்த்தம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனை நீங்கள் உணர வேண்டும். அப்போ முகூர்த்தத்தை எப்படியெல்லாம் நாம் அணுகலாம். ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் உதாரணம் இல்லைங்க. இது வரைக்கும் அடியேன் நான் லட்சக்கணக்கில் சொல்ல முடியாதுங்க. ஒரு 1000 கணக்கில் ஜாதகத்தை இணைச்சி வச்சுருப்பேன். ஒரு ஜாதகம் கூட திருமண வாழ்க்கை ஃபெயிலியர்னு இது வரைக்கும் என் லைஃப்லேயே இல்லைங்க. ஓப்பன் சேலஞ்சாக சொல். எத்தனையோ மேடைகளில் நான் சொல்கிறேன். ஏன்னா யாராவது ஃபெயிலியர்னா வந்த சார் நீங்கள் குறித்து கொடுத்தீங்க, இன்னைக்கு கேட்குறது ஒரு சாதாரண விஷயம் தானே. இன்றைக்கி உடனே ஃபேஸ்புக்கில் எழுதுவான், நீங்கள் குறித்து கொடுத்து தப்பு சார், நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜோதிடர்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுவரைக்கும் முகூர்த்தம் குறித்தோ அல்லது இருவரை இணைத்து வைத்தோ ஒரு 1000கணக்கான ஜாதகங்கள் ஒரு 10,000 பேர் கூட இருப்பாங்க. ஒருவரை கூட
இது வரைக்கும் டைவர்ஸ் ஆனதில்லை, குழந்தை பிரச்சனை வந்ததில்லை, நல்லா இருக்காங்க. இதைத்தான் நாம் சொல்ல முடியும். இது சென்னிமலை ஆண்டவருடைய கருணை, அதோட ஜோதிடத்தோட கணக்கு. அப்போ ஒரு 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் இருக்காரா, அவர் எப்படி இருக்கிறாரு? ஒன்றும் இல்லைங்க, நவாம்சம்ங்கிறது திருமண வாழ்க்கைங்கிறான். 7 கெட்டு போச்சு. நவாம்சத்தில் ஒரு ஆட்சி உச்சத்தோடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நவாம்சத்தில் ஒரு 2-3 கிரகம் ஒரு ஆட்சி உச்சம் இப்படிலாம் பட்னி ஒரு நல்ல இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு அப்புறம் நல்லா தான் இருப்பான். அவன் எப்படி கெடுவான்? நவாம்சம்னா திருமணம்னா, நவாம்சத்தில் ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்கு, ஒரு 4 கிரகம் நல்லா இருக்குப்பா, திருமணம் பண்ணி கெட்டு போயிடுவானா? இங்கே ராசி கட்டத்தில் கஷ்டமாக இருக்குது, நவாம்சத்தில் நல்லா இருக்குது, திருமணம் பண்ணால் கெட்டு போயிடுவானா? கெட முடியாது தானே, அதானே உண்மை. கெடாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, பொருத்தம்ட்டு எத்தனையோ இந்த திருமண பொருத்தத்தில் பல கஷ்டப்படுறீங்க. நண்பர்களே, நான் திருமண பொருத்த வகுப்பு நடத்தினேன். குறைஞ்சது எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 பேர்த்துக்கு வகுப்பு நடத்தினேன். அந்த வகுப்பு விற்றது 2000 பேர்த்துக்கு. அத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வகுப்பு நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய ரெக்கார்டிங்ஸை கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த முகூர்த்த வகுப்பு நடத்தினேன். 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 3000 போயிருக்கு அந்த வீடியோ. 3000 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். முகூர்த்தத்தில் இப்படி இருக்குமான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் முகூர்த்தத்தில் எத்தனையோ நீங்கள் வந்து இங்கே நம்ம குடிக்கிற பஞ்சாங்கத்தில் சில தப்புகள் இருக்குது. அங்கேயே முகூர்த்தத்தில் 7ஆம் அதிபதி லக்னாதிபதி 6-8 இருக்கும். அந்த முகூர்த்தத்தை நீங்கள் எப்போ வைக்கக்கூடாதுன்னா, 2 பேர்த்துக்கும் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 6-8 இருக்கும் பட்சத்தில் இந்த முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது. வேதிபாதத்தில் திருமணம் பண்ணுறான், வேதிபாதத்தில் கும்பேஸ்வர சாமி கும்பாபிஷேகத்தை வைக்கிறான். வைக்கலாமா? ஏன் அடுத்த நாள் வச்சா தப்பா? ஏன் ஒரு 10 நாள் கழித்து வச்சா தப்பா? என்ன தப்பு? அதுவே வேதிபாதம். அதில் ஏன் பண்ணணும்? சில நேரங்களில் யோகங்களை பார்க்க வேண்டியதில்லை என்று விதிவிலக்கு இருக்கிறது. அது அப்படி அல்ல. பொதுவாக விஷம்ங்கிறதுக்கு உண்டான விஷயம் கொஞ்சமாவது அதில் இருக்கத்தான் செய்யும். விஷங்கிற விஷயம் கொஞ்சமாவது அதில் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஐயா கொடுத்த தலைப்பு என்னன்னுக்குன்னா, 7ஆம் அதிபதி திருமணத்திற்கு என்ன நாள் சார்? திருமணத்திற்கு சுப நாள் 2 வந்து அசுப நாள்னு முடிச்சிட்டீங்க. ஒன்று செவ்வாய் சனியில் திருமணம் பண்ண மாட்டீங்க. இருக்கிறது மீதி என்ன இருக்குது? திங்கக்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அரை சுப நாள் தான். ஆனால் இன்றைக்கி எல்லா முகூர்த்தமும் கேட்குறான், ஞாயிற்றுக்கிழமை குறித்து கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தமாக குறித்து கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் குறிக்கிறது உண்டு. இன்றைக்கி அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்தம் குறிக்கிறான். அப்போது 7ஆம் அதிபதியோட சூரியன், 7ஆம் இடத்திற்கு சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முகூர்த்தம் கிடைக்க போகுது. இது என்ன கஷ்டம்? 7ஆம் அதிபதியோட சூரியன், 7ஆம் அதிபதியோட 7ஆம் இடத்துக்கு சூரியனோட பார்வை, அல்லது 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது ஒரு விடுமுறை நாளில் முகூர்த்தமாக இருக்க போகுது. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போகுது. அடியனுடைய ஜாதகம் கடகலக்கணம், லக்கணத்தில் சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்காதா? ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் அடியனுக்கு கல்யாணம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்க அந்த நாளை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்க அதில் இருக்கக்கூடிய சுப நாளை எடுத்துக்கங்க. வேற ஒன்றுமே இல்லை. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமை. 7ஆம் இடத்திற்கு இப்போ செவ்வாய் சம்மந்தப்படுதுன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வைக்க மாட்டீங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வைக்க மாட்டீங்க. செவ்வாய் அமர்ந்த சாரம் என்னன்னு பாருங்க. செவ்வாய் அமர்ந்த சாரம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அந்த நாளை வச்சுக்கோங்க. என்னப்போ 7ல் செவ்வாய் இருக்குது,
அல்லது 7ல் வந்து ராகு இருக்கு, 7ல் ராகு. இப்போ ராகுங்கிறது எல்லா நேரங்கள்லையும் ராகு கேதுக்கள் இருக்குது. ராகுக்கு என்னங்க கிளம்பி வைக்கிறது கேள்வி இருக்குல்ல. ராகுவின் வீட்டு அதிபதி யாரோ அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த கிழமையில் நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா ராகுவின் நட்சத்திரம், ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுக்குண்டான கிழமைகள் நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடமும் லக்கணமும் 2 செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒன்று உங்கள் திருமண நாள், திருமண வயது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி கொண்டு இருக்கும். 7ஆம் அதிபதியுடன் ராகு சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேணால் சும்மா கேட்டு பாருங்கள் சார், வேறு மாற்று மதத்தோட கல்யாண மண்டபத்தில் இது கல்யாணம் வச்சிங்களா, இல்லை இங்கிலீஷ் பெயரில் இருக்கிற மாதிரி மண்டபத்தில் கல்யாணம் வச்சிங்களா? இப்போ எஸ்கே திருமண மகால் இருக்கும், அது ராகு. 7ஆம் அதிபதி ராகு சம்மந்தப்பட்டால் ஒன்று முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்திலேயோ, கிறிஸ்டின்கள் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்திலேயோ, இந்திக்காரர்கள் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்திலேயோ, அல்லது இன்சியல் உள்ள திருமண மண்டபத்திலேயோ திருமணம் நடக்குது. இதுதான் உண்மை. 7க்கு குரு சம்பந்தப்படுது, கோயிலில் நடக்குது. 7க்கு சுக்கிரன் சம்பந்தப்படுது, பெண்கள் பெயரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடக்கிறது. அல்லது பூக்கள் பெயரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடக்கிறது. அல்லது வெள்ளிக்கிழமை திருமணம் நடக்கிறது. என்ன கஷ்டம்? ஒன்றுமே இல்லைங்க. 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் இருக்குது, 7ல் சுக்கிரன் இருக்கு. உங்கள் லக்கணத்திலிருந்து 7 சுக்கிரன் பார்க்குது. அப்போ கட்டாயம் அந்த இடத்துல என்ன இருக்க போகுது? மனைவி வீட்டிலிருந்து லட்சுமின்னு பேர் வரலாம், பூங்கொடின்னு பேர் வரலாம் தானே. அல்லது லட்சுமி மண்டபத்தில் திருமணம் நடந்ததுங்க சொல்லலாம். உங்களுக்கு இணைச்சி வச்ச புரோக்கர் பேர் லட்சுமின்னு இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஸ்ரீரங்கம் கோயிலில் நீங்கள் திருமணம் வச்சிருக்கலாம். சொல்லாமே, ஏன் சொல்லக்கூடாது? தாராளமாக சொல்லலாம். 7-5 சம்மந்தப்படுறது காதல் திருமணம் மட்டும் இல்லைங்க. 7-5 சம்மந்தப்பட்டா காதல் திருமணம் நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்லை, குலதெய்வம் கோயிலில் தாலி கட்டலாம். 5-7 சம்மந்தப்பட்டவே காதல் வருது. காதலே இல்லை, ஆனால் குலதெய்வம் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 7ல் செவ்வாய் கேது இருக்குது. 7ல் செவ்வாய் கேது என்னங்க சார் பரிகாரம் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? 7ல் செவ்வாய் கேது இருக்கு. அது என்ன எப்படி ஒரு மண்டபத்தை கேட்குறான், ஒரு இதை சொல்கிறான். என்ன பண்ணலாம்? முருகன் கோயிலில் வச்சிடலாம். செவ்வாய் கேது பழனி, செவ்வாய்னா முருகன், கேதுனா ஆண்டி. செவ்வாய் கேது பழனி, முருகன் கோயிலில் வச்சிரு. இல்லையா, பழனியில் வச்சிரு. எவ்வளோ எளிமை! ஜோதிடம் ஒரு அற்புதம், மகா அற்புதம், மகா எளிமை. மகா எளிமை. என்ன கேட்குறீங்க? கேளுங்க. நம்ம கை தூக்குனீங்க என்னங்க? சூப்பரா. நான் சென்னிமலை ஆண்டனுடைய கருணைங்க. ரொம்ப எளிமைங்க. 7ல் ராகு இருக்கு. என்னங்க பண்ணலாம்? எங்கெங்க திருமணம் வைக்கலாம்? எங்கே வைக்கலாம்? முஸ்லீம் மண்டபத்தில். ஏன் குலதெய்வம் கோயில் வச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் ராகுனா குலதெய்வம் இல்லையா? 7லேருந்து 5 பார்க்காதா? பார்க்கலாமா கூடாதா? இப்படியும் மாற்றணும். குலதெய்வத்தையும் பார்க்கும்ல. ராகுனா குலதெய்வத்தை சொல்லுமா இல்லையா? வைக்கலாம், வைங்க. நீங்கள் எந்த இடம், எந்த பெண், எப்படிப்பட்ட பெண், எங்கிருந்து வருகிறார், அந்த பெண்ணோட எத்தனை பேர் இருக்கிறான், அந்த பெண்ணோட வீடு எங்கே இருக்குது, அதனுடைய திசை என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எழுத்திலிருந்து, முதல் லெட்டர்லேருந்து அந்த வீட்டினுடைய எண் வரைக்கும் சொல்லலாங்க ஜோதிடத்தில். இல்லாமல் போனால் ஜோதிடம் இல்லை.
இல்லாமல் போனால் ஜோதிடம் இல்லை. சென்னைக்கு நீங்கள் கிழக்கு சொன்னால் கடல் இருக்குது, ஏன் அவங்க கிழக்கு பார்த்து வீடாக இருக்கக்கூடாதா? இருக்கலாமா கூடாதா? சென்னைக்கு நீங்கள் வடக்கு சொன்னீங்கன்னா கடல் வந்துடுங்க, இல்லை கிழக்கு சொன்னால் இந்த பக்கம் கடல் வருங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் புத்திசாலிங்களா? அவங்க வடகிழக்கு திசையில் கார்னர் வீட்டில் இருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இருக்கக்கூடாதா? கூடாதா? கூடுமா? ஒன்றும் இல்லைங்க. 7ஆம் அதிபதி பலம் பெற்றுட்டார். அவர் பார்க்குற இடங்கள், 7ஆம் அதிபதி ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க, சனின்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் இருக்குது, பார்க்கக்கூடிய இடம் ஃபஸ்ட்டு எதை பார்க்குது? துலாத்தை பார்க்குது, அதுக்கடுத்து கும்பத்தை பார்க்குது, அதுக்கடுத்து ரிஷபத்தை பார்க்குது. இப்போ 2 வெள்ளிக்கிழமையும் பார்த்துருச்சா? அப்போ கட்டாயம் இவனுக்கு வெள்ளிக்கிழமைக்கு சம்மந்தப்படும் சொல்லாமல் கூடாதாங்க? சொல்லாமல் கூடாது. வெள்ளிக்கிழமைக்கு பொண்ணு பார்த்தான், ஞாயிற்றுக்கிழமைக்கு கல்யாணம் பண்ணான். என்ன பெரிய கஷ்டம்? வெள்ளிக்கிழமைக்கு பொண்ணை பார்க்குறான், ஏன்னா சனி பார்க்குறார். 7ஆம் அதிபதி சனி பார்வை ஒன்றே போதுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வெள்ளிக்கிழமைக்கு பொண்ணை பார்க்குறான், ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் அதிபதி வந்து சிம்மத்தில் உட்கார்ந்துருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணுறான். எவ்வளோ பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லைங்க. குரு வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த வெள்ளிக்கிழமையோடு சம்மந்தப்பட்டு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் கட்டாயம் கல்யாணம் ஆயிடும். ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுங்களா? செவ்வாயுடன் சனி இணைந்தால் எந்த கிரகம் பாதிக்கும் தெரியுங்களா? ஈஸியாக எடுத்துக்கோங்க, செவ்வாய் பாதிப்பார். சூரியனுடன் சனி இணைந்தால் சனி பாதிப்பார். சூரியனோட சனி இணைஞ்சா என்ன கிரகம் பாதிக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சூரியன் சனி பிரச்சனையுடைய காம்பினேஷன்னா சூரியன் பலமா இருப்பான், சனி அடிபடுவான். சூரியனோட சனி சேர்ந்தா சனிக்குத்தான் பிரச்சனை. நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் போட்டு பார்த்துக்குங்க, அதுல உங்க லக்கணத்துக்கு சனி என்ன ஆதிபத்தியமோ, சனி எப்படிப்பட்ட சூரியன் சனி தொழிலில் புகழ், சூரியன் சனி தொழிலில் வீழ்ச்சி. சனி எங்க பாதிப்பான். ஒரு வீழ்ச்சியை கண்டுட்டு தான் மேலே வர முடியும். செவ்வாய் கட்டாயம் பாதிப்பு. செவ்வாய் என்கின்ற காரகம் எதுவோ, பெண்கள்னா மணமகன் பாதிப்பான் அல்லது சனி போல இருப்பான். நீங்க வந்தோடனே செவ்வாய் சனி பெண்ணுக்கு சேர்ந்துருக்குது, 7ஆம் இடத்துலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி பலன் எடுக்கிறதுங்கிற வித்தையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமைங்க. 7இல் செவ்வாய் சனி இருந்ததுன்னா உடனே வரக்கூடிய பொண்ணுகிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, ஏம்மா உனக்கு வரக்கூடிய கணவன் கொஞ்சம் கருப்பா இருப்பாம்மா, சனினா கொஞ்சம் உடம்பு போட்டிருக்குங்கம்மா, கொஞ்சம் பல்லு பிரச்சனையா இருக்குங்கம்மா, இல்லைன்னா அதை கேது பார்த்துருந்தா சொட்டம்மா அப்படின்னு சொன்னா வரக்கூடிய பொண்ணு என்ன சொல்லும்? அப்படித்தாங்க அமையுங்களா? அப்படித்தான் அமையுமா அப்படின்னு சொன்னா இங்கே அப்பாவுக்கு பாதி வேலை மிச்சம், கல்யாணம் சொன்ன டைம்ல நடக்கும். அந்த பொண்ணு அஜித் குமார் நினச்சிக்கிட்டு 7ல் செவ்வாய் சனியை வச்சிருந்தா நடக்குமா? இத்தனை பேர் சொட்டை இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாமல் போகிறதுக்கு ஜோசியர் தான் காரணம். 7ல் சூரியன் இருக்குது, கேது பார்க்குது, சொட்டையை கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருப்பேன்னு சொன்னால் ஏற்கனவே சொட்டையுடையனுக்கு எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு முடி போயிடுச்சுங்க, நீங்கள் முடி போயிடுச்சு, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஸ்டைல் இல்லை, நீங்கள் அப்படியே கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதுன்னு இருக்கிறீங்க. வரக்கூடிய பொண்ணு உங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்குதுன்னா அந்த பொண்ணு உதச்சா தான் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருவீங்களா? அந்த பொண்ணு கொடுமை தான் உங்களை பண்ணால் நீங்கள் டைவர்ஸ் கொடுப்பீங்களா? அனுசரித்து போவீங்களா மாட்டீங்களா? எனக்கு தங்க மாட்ட மருமகம் வேணும், முடியலன்னு கட்டி வச்சிருக்கியா? தங்க மாட்டிருப்பேன். ஏன்னா அவன் அடுத்ததுக்கு போக முடியாது பாருங்க. முதலே கஷ்டம், ரெண்டாவதுக்கு எங்கே போகிறது?
நீங்கள் கோடி கோடியாக இருக்கிறவங்க கோடி கோடியாக எதிர்பார்க்குறீங்க. கோடி கோடியாக இருக்கிறவங்க கோடியை எதிர்பார்க்காதீங்க. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை எதிர்பாருங்க. அதை விடுத்துட்டு நீங்கள் பல கோடி எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம்? செவ்வாயும் குருவும் சேருதுங்க. செவ்வாயும் குருவும் சேர் மன வாழ்க்கை பிரச்சனையை தருது. மன வாழ்க்கை பிரச்சனையை தருது. ரெண்டுமே நல்ல நல்ல கிரகம். செவ்வாய் நல்ல கிரகம், குருவும் நல்ல கிரகம், ரெண்டும் சேருது. கடுமையாக குரு பாதிப்பார். குழந்தை பிறந்த பின்பு அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் பாதிக்குது. சுக்கிரனும் சந்திரனும் சேருது. சந்திரனோட கிரகம் சுக்கிரன் சேர்ந்தா எது தெரியுங்களா பாதிக்குது? சுக்கிரன் பாதிக்கிறார். சந்திரன் பலிக்குடைய கிரகம். சுக்கிரனோட சேர்ந்தா என்ன பாதிக்குது? சுக்கிரன் பாதிக்குது. பெண்களாக இருந்தால் ஹார்மோன் தொந்தரவு வருது. ஆண்களாக இருந்தால் விந்து தொந்தரவு வருது. பெண் பிரச்சனையாக இருக்குது. பல அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்றுமே ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்த உடனே சில இணைவுகளை டக்கு டக்குன்னு பிடிச்சிடலாம். சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கு. எது பாதிக்க தெரியுங்களா? இதான் நல்ல காம்பினேஷன். ரெண்டு சுபர் சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கு. என்ன பாதிக்குங்கிறீங்க? எது பாதிக்கும் தெரியுமா? சுக்கிரன் புதன் சேர்ந்தா மதன கோபால ராஜ யோகங்கிறான். ஆனால் ஒரு கிரகம் பாதிக்குது. அது எது தெரியுங்களா? புதன். சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா புதன் பாதிக்கிறான். புதனும் சந்திரனும் சேர்ந்தா சந்திரனே பாதிக்கிறான். இப்படி ஒரு கிரக இணைவுகளை பார்க்க பார்க்க உடனுக்குடன் முடிவுகளை எடுக்க முடியும். உடனுக்குடன் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து இது இப்படி இருக்கு, ஒன்றும் அடுத்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லாமல் சேர்த்து வச்சு பாருங்க. சேர்த்து வச்சு பாருங்க நண்பர்களே. எத்தனையோ பிரசன்னங்கள் இருக்குது. 1000 பிரசன்னம் இருக்குது. 1000 பிரசன்னம் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, உடனே இங்கே வாங்க. இப்போ இருக்கிற நான் சொல்கிற ஆண்டவர் பிரசன்னத்தை போடுங்க. உடனே அந்த கோச்சாரத்தை அப்படியே பலன் சொல்லுங்க. 100க்கு 100 வருங்க. எந்த இடத்துலையும் 1% கூட போகாது. 1% கூட போகாது. சார் 5 பேர் வந்துட்டோம், அடுத்தடுத்த லக்கணத்தை போட்டு சொல்லிடுங்க. இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, 5 நிமிஷம் சொல்லிட்டீங்க, உடனே லக்கணம் மாறாது. உடனே அடுத்த ரிஷப லக்கணமாக பாவிச்சு பலன் சொல்லிடுங்க. 5 பேர் வந்திருங்க. 5 பேர்த்துக்கும் அந்த இடத்துலையே பிரசனம் சொல்ல முடியும். இன்றைய கோச்சாரத்தை வச்சு அத்தனையும் சொல்ல முடியும். A to Z தாத்தா முதல் பேரன் வரைக்கும் சொல்ல முடியும். முடியாதுங்கிறது முயலாதது தான். ஜோதிடத்தில் பலன் சொன்னாதான் வெற்றி பெற முடியுமோ ஒழிய சும்மா நீங்கள் எனக்கு வாக்குப்பளிதம் அது இது அப்படி இப்படிலாம் சாமி ஆடுறது என்னைக்குமே ஜெயிக்காது. எல்லாத்துக்குமே ப்ராப்பர் விதி இருக்கு. உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் வந்து இயக்கணுமா? உங்களுக்கு வாக்குப்பளிதம் வேணும், பாக்கியம் வேணுமா? வேணுமா? எத்தனை பேர்த்துக்கு வேணும்? கேட்கல. அவருக்குலாம் வேணாமா? டிப்ஸுங்க. இங்கே பாருங்க, ஜோதிடத்தில் இறைவன் சென்னிமலையானனுடைய கருணையினால் பல விஷயங்களை நான் ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன். அதை பல வகுப்புகளில் கொடுத்துக்கிட்டு வரேன். எத்தனையோ கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் ஒரு வெறும் பாத்திரம். அது இறைவன் வந்து கொடுக்குறான். நீ எங்கிட்ட இருந்து அள்ளிட்டு போயிடலாம். வந்தீங்கன்னா அப்படி அள்ளிட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லைங்க. உங்கள் 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்கணும். உங்கள் 9ஆம் அதிபதி யார்? அவர் நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சொல்லும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய கடவுளை மட்டும் சொல்லிடுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாங்க. எனக்கு 9ஆம் அதிபதி குருங்க, மிருக சீஸில் இருக்காருங்க. மிருக சீசமாக இருந்தால் அடுத்த நட்சத்திரம் எதுங்க?
திருவாதிரிங்களா? நான் ஃபோன் எடுத்த என்னங்க சொல்லுவேன்? திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவேன். திருச்சிற்றம்பலம் அந்த தில்லைவாழ் திருவாதிரை நடராஜரோட பேச்சுங்களா? காற்று வீடுங்களா? திருச்சிற்றம்பலம் என்று நான் திருச்சிற்றம்பலத்தை சொல்ல ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து கோடிகளில் நடக்கிறேன், கோடிகளை அடைகிறேன். இறைவன் போதுங்கிறாரு. முடிச்சிடலாமா? அப்போ இல்லை, இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் அடையணும். பாக்கியம்னாவே 9ஆம் அதிபதி தான். அது சிம்மலக்கணத்துக்கு பாதகாதிபதினு எடுத்துக்கூடாது, அப்படி எடுக்கப்படாது. பாக்கியாதிபதி பாக்கியத்தை கட்டாயம் செய்வார், கொஞ்சம் கஷ்டத்தோடு செய்வார், அவ்வளோதான். நீங்கள் போய் பிடிக்கணும், அதுதான் மேட்ரு. அதை விட்டு போட்டு சும்மா இருந்தால் நடக்குமா? எனக்கு அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம் யார் யாருக்கெல்லாம் வேணும்? அதிர்ஷ்டம்னாவே 5ஆம் அதிபதி தாங்க. அதிர்ஷ்டம்னாவே 5ஆம். உங்கள் 5ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. உங்கள் 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பாருங்க. அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை இயக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கான்செப்டை முதல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒரு மீட்டிங்கில் 2வது நட்சத்திரத்தை, உங்களுக்கு தொழில் நல்லா இல்லையா, நீங்கள் 10ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதற்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்கள் அப்படின்னு சொன்னேன். உங்கள் 2வது நட்சத்திரம் தான் உங்களுக்கு தன பாவமாகவே செயல்படும். உங்களுக்கு வருமானமெல்லாம் வரணும் அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்கள் 2ஆம் அதிபதி வாக்கு சொல்லணும். 2ஆம் அதிபதிக்கு நின்றதற்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க. சந்திரன் நின்றதுக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க. இயக்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கேஸ் முடியல, 6ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க. கேஸை நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறுவீங்க. சார், நட்சத்திரம் இருக்குது இல்லைங்கிறதுக்கெல்லாம் நான் வரல, அது என் வேலை இல்லை. எனக்கு இருக்கு, நான் அது மாதிரி ஜோதிடத்தில் 2வது நட்சத்திரத்தை இயக்குனா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போது ஐயா காலையில் அவர் சொன்னார், மேஜிக் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கண்ணா. மேஜிக் பரிகாரங்க. மேஜிக் ஒரு ஆகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். இந்த மேஜிக் பரிகாரம் அப்படிங்கிறத பல இடங்களில், ஸ்கூல்களில், அனாதை இல்லங்களில் சொல்லி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது என்ன தெரியுங்களா? சந்திரன் ராகு ஒரு ஜாதகத்தில் இணைவு இருந்ததுன்னா அவங்களுக்கு மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் ரொம்ப க்ளோஸ்டு டிகிரியில் இருந்தால் இருந்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் ராகு, 5ஆம் அதிபதியாய் குரு இருந்து அவங்களோட ராகு, குரு ராகு சந்திரன் ராகு இந்த இணைவு இருந்ததுன்னா நீங்கள் வருஷம் ஒரு டைம் ஒரு மெஜிஷியனை ஏதேனும் ஒரு குழந்தைங்க இருக்கிற ஒரு அனாதை இல்லங்கள்லையோ அல்லது வயசானவங்க இருக்கிற அனாதை இல்லங்கள்லையோ ஒரு மேஜிக் ஷோ சும்மா ஒரு சின்ன செலவில் நடத்தி பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த சந்திரன் என்ன, இப்போ துலா லக்னம் நல்லா பார்த்துங்க. துலா லக்னம் சந்திரன் ராகுவோட இணைவு. தொழிலில் ஒரே பிரச்சனை, தொழிலில் அது பாதகத்தில் இருக்குது. எங்கன்னா சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் சந்திரன் சனி ராகு 1979 ஜாதகம், சனி சந்திரன் ராகு துலா லக்னம். இப்போது சனியும் கெட்டு போச்சு, சந்திரனும் கெட்டு போச்சு, ராகுவோட பாதகத்தில் இருக்கு. தொழில் ஆரம்பிக்கிறார், தொழிலில் பல படு பிரச்சனை. நம்ம அதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக சொன்னது என்னென்னா, சார் ரொம்ப மனக்குழப்பமாகவும் இருக்குது, என் குழந்தையும் அந்த மனோ ரீதியில் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது,
எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார்னு சொன்னப்போ இந்த பரிகாரத்தை முத சொன்னேன். சார் நீங்கள் போய் ஒரு மேஜிக் ஷோ நடத்துங்க சார், ஏதோ ஒரு அனாதை இல்லத்துக்கு. எப்போ சார் நடத்துறது? ஞாயிற்றுக்கிழமை நடத்துங்க சார், இல்லைன்னா சனிக்கிழமை காலையில் 9 to 10 நடத்துங்க சார், கட்டாயம் ஜெயிக்கும் சார்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டுகளை நடத்துகிறாருங்க. அவரோட தொழில் மென்மேலும் வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே போகுது. அவர் ஒரு ஈரோட்டில் மிக பிரபலமான பழைய இரும்பு வியாபாரி. பள்ளிப்பாளையத்திலிருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் கடை இருக்கு. ஓப்பன் சேலஞ்சு தான். நம்ம ஈரோட்டின் மிக பிரபல இரும்பு 10 வருஷமா அடிச்சு நோத்துறாரு. பரிகாரம் இதை தான் சொன்னேன், வருஷம் நடத்துறாரு. இப்போ ஒரு எல்லாம் ஒரு தடவை சொன்னார், நம்ம சின்ராஜ் ஐயா கேட்டார், என்னங்க எதை எடுத்தாலும் ஒரு பரிகாரம்ங்கிறீங்களே, அது எப்படிங்க? ஆமாம் சார், உணவு போட்டால் பரிகாரங்கிறீங்க, உணவு போட்டால் அது அன்னதானம் பரிகாரங்கிறீங்க, இப்போ உடை கொடுத்தா பரிகாரம் இல்லையா? சப்தமி திதிங்க, சப்தமினா சூரியனோட திதி, ஏழாம் இடம் பாதிக்கும். சப்தமி திதினா மன வாழ்க்கையில் தொந்தரவு இருக்கும். அது கன்னிமார் தோஷம்னு பேர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அநாத பெண்களுக்கு உள்ளாடையோடு சேர்ந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறோம். உள்ளாடையோட சேர்ந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறோம். அருமையாக பழிக்கும். நீங்கள் அதை விட்டு போட்டு கன்னிமாருக்கு ஒரு பூஜையை போட்டு அதுக்கு கல் மேலே பாலை ஊற்றி அதுக்கு ட்ரெஸ்ஸை சுற்றி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறதுக்கு அநாத ஆசிரமத்தில் எத்தனையோ பெண்கள் உடை இல்லாமல் இருக்கிறாங்க. வாங்கி கொடுக்கக்கூடாதா? இது பரிகாரம் இல்லையா? அந்த பெண்கள் மனம் குளிராதா? குளிருமா கூடாதா? 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி கேது, கோமனாண்டி யோகம்ங்கிறான். கல்யாணமே நடக்கலை சார், நடக்கும். பர்கூரில் 50 வயசு வந்தார், நடக்கும். என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே பண்ணாத, நீ பக்கத்தில் நேராக கேரளா போ, மலம்புழா டேமில் ஆர்பனேஜ் இருக்குது, கிறிஸ்டியாலிட்டி ஆர்பனேஜ், அங்கே கேர்ள்ஸ் இருக்காங்க, அங்கே போய் கேளு, உனக்கு பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. இன்றைக்கி நீங்கள் மலம்புழா போய் டேம் போனீங்கன்னா அங்கே ஆர்பனேஜ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்குது. பர்கூரில் ஒரு 100 ஏக்கருக்கு சொந்தக்காரர் போய் பண்ணியா அப்படின்னு. எப்படிங்க? அதெல்லாம் ஜாதி அது மதமாக பண்ணினா உனக்கு கல்யாணம் இல்லைன்னா இல்லைன்ட்டேன். போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 5 வருஷமாக அது ஒரு குழந்தை வேற இருக்கு. பத்தாதா? ஒரு பெண்ணுக்கும் செவ்வாய் சனிக்கு எது கோமநாண்டியோகம் கல்யாணம் நடக்க போகிறதில்ல. இப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? நல்லது தானே? ஸோ பரிகாரத்தையும் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் மிகச் சரியாக கலந்து கொடுத்தா அவர்கள், நான் என்னங்க, நீங்கள்லாம் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருவீங்க. சரியான ஒரு அற்புதத்தை நீங்கள் தொட முடியும். எனக்கு இதுவரைக்கும் பேச வாய்ப்பு அளித்த நம்ம மணிகண்டராஜ் ஐயாவுக்கும், இதுவரை எழுந்து நிற்காமல் கேட்டு ரசித்த உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்நாளில் ஏதாவது சாதனை பண்ணியிருக்கேனாங்கிறது தெரியல, ஆனால் இந்த பட்டத்துக்கு அப்புறம் அந்த சாதனையை செய்வதற்காவது முயற்சி செய்து அதை அடைவேன் என்று சொல்லி என் குருநாதரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்கள். இனி ஒரு முறை இந்த ஐயாவோட மாநாட்டில் ராகு கேதுக்களை பற்றி ஒரு அற்புதமான உரையை அடுத்த மாநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்க போகிறேன். நன்றி. அருமையான மனதைக் கண்டோம், அன்பான குணத்தைக் கண்டோம், இன்முகம் பேசும் பொன்முகம் கண்டோம், ஈகை மனம் கொண்ட ஞானியைக் கண்டோம். கோபு எனும் உயிரோவியமாய் ஜோதிடத்துறையின் ஜோதிர்லிங்கமே, வில்லுக்கு விஜயனாம்
அன்பிற்கு கோவிந்தனாம், அழகிற்கு முருகப்பெருமானாம், நட்பிற்கு கர்ணனாம். ஜோதிடம் என்றால் கண்முன் காட்சியில் பிம்பமாய் நீங்கள், கற்சிலையும் கலைவண்ணம் செய்த விஸ்வகர்மாவின் அருளாசியும், பிரபஞ்சத்தின் அருளாசியும், நவகிரக சக்தியும் தன் வாக்கில் ஆளுமையாய் வசம் கொண்டு பலன் சொல்லும் அகிலமாழும் பரந்தாமனே, ஜோதிட சூட்சுமங்கள் அனைத்தும் அறிந்த சந்திரவடிவேலனே, உங்களிடம் பயின்ற மாணாக்கர் யாவரும் மாநிலங்களின் மகா பெரிய ஜோதிட வித்தகராகவும் மகுடம் சூடும் மாவேந்தர்களாகவும் திகழ்கிறார்கள். குருவான் உங்களின் திருவருள்தான் இவை யாவும் சாத்தியமானது. அவர்களால் குருவருளே திருவருள், ஐயாவின் வரவே எங்களின் பாக்கியம். சென்னிமலை ஆண்டவன் அருள் பெறும் அருளை பெற்ற இந்த நூற்றாண்டின் பெரும் ஜோதிடர், ஜோதிடத்தில் SR நோ என்று அடித்து பலன் கூறும் ஈரோடு பெற்றெடுத்த ஜோதிட ஞான புதையல், ஜோதிடத்துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் உயர் திரு கோபு ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.